ஹலோ மக்களே, நம்ம இன்றைக்கி என்ன பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சைக்காலஜியில் வளர்ச்சி, முன்னேற்றம், முதிர்ச்சி இதை தான் பார்க்க போகிறோம். அதாவது ஒரு உயிர் கருவுற்ற நிலையிலிருந்து பிறப்பு வரை எத்தனை மடங்கு எடை அதிகரிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா 11 லட்சம் மடங்கு அதிகரிக்கிறதா சொல்கிறாங்க. அதே மாதிரி மிகச்சிறிய கருமுட்டையில் சுமார் 3.25 கிலோகிராம் எடையையும் அதே மாதிரி 50 சென்டிமீட்டர் நீளமுள்ள உயிரியாகவும் அந்த குழந்தை வளர்கிறதா சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா முன்னேற்றம் அல்லது மேம்பாட்டு கூறு ரெண்டுமே என்னென்னா வளர்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்க. முன்னேற்றம் என்பது அளவீட்டு கூறு எது அப்படின்னா வளர்ச்சி தான். உயிரியின் செயல்பாட்டு தரத்தை குறிப்பது எது அப்படின்னா முன்னேற்றம். வளர்ச்சி, முதிர்ச்சி, கற்றல் இவற்றின் கூட்டு விளைவால் ஏற்படுவது எதுனா முன்னேற்றம். முன்னேற்றம் சுருள் வடிவில் இருக்கிறதா யார் சொல்கிறாங்க அப்படின்னா எலிசபெத் ஹெர்லாக் அவங்களோட கூற்று தான் இது. இவரோட புத்தகம் எது அப்படின்னா வளர்நூல் அப்படின்னு சொல்கிறாங்க. பிறப்புக்கு முந்தைய நிலை, பிறப்புக்கு பிந்தைய நிலை என வளர்ச்சியை வகைப்படுத்தியவர் யார் அப்படின்னா இதை எலிசபெத் ஹெர்லாக். அதுக்கப்புறமா சிஃபலோ அதாவது கேடுவல் சீக்வன்ஸ் அதாவது தலையிலிருந்து உடலின் மற்ற பாகங்களின் வளர்ச்சி, அதாவது தலையின் கீழிருந்து ஏற்படும் வளர்ச்சியை தான் இந்த கேடுவல் சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா ப்ரோக்ஷிமோ அதாவது டிஸ்டால் சீக்வன்ஸ் அதாவது முடி எலும்பு வளர்ச்சி முதலில் நடைபெற்ற பின் உடலின் மற்ற பகுதிகளின் வளர்ச்சி பாகங்களின் வளர்ச்சியை ப்ரோக்ஷிமா அப்படின்னு சொல்கிறாங்க. வளர்ச்சியின் பெருமை எல்லை என்ன அப்படின்னா அது முதிர்ச்சி தான். முதிர்ச்சி தொடர்பாக மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகள் எத்தனைனா 2 வகையை பிரிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு WN ஹெல்லக் ஹெல்லக் நடத்திய சோதனை, இனியொன்று கீசல் டாம்சனின் ஒரு கரு இரட்டையர் சோதனையாக சொல்கிறாங்க. WN ஹெல்லக்கோட நடத்திய சோதனை என்ன அப்படின்னா சிசு பருவத்தில் இருந்த குழந்தை மற்றும் மனித குரங்கை கொண்டு அவற்றின் வளர்ச்சி நிலைகளை குறிப்பிட்ட கால இடைவெளிகளில் ஒப்பிட்டு முதிர்ச்சிக்கான ஆய்வை மேற்கொண்டனர். இது குழந்தை 19 மாதங்களை எட்டியவுடன் இந்த ஆராய்ச்சி நிறுத்தப்பட்டது. அதுக்கப்புறமா கீசல் டாம்சனின் அவங்களோட ஒரு கரு இரட்டையர் சோதனை பார்க்கலாம். ஒரு கரு இரட்டையர்களுக்கு மாடிப்படி ஏறுதலில் பயிற்சி மாறி மாறி அளிப்பதன் மூலம் ஏற்படும் முதிர்ச்சியை ஆராய்ந்தனர். இந்த சோதனை 53 வாரங்கள் தான் தொடர்ந்ததாக சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா முதிர்ச்சிக்கு பின் கற்றலே நிலையானது அப்படின்னும் யார் சொல்கிறாங்க அப்படின்னா கீசல் டாம்சன் இவங்க 2 பேரும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா முதிர்ச்சிக்கு பிறகு கற்றலே கற்றல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா முதிர்ச்சியை கற்றலை எளிமைப்படுத்தும் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா டேர்னடைக். முதிர்ச்சியின்றி பயிற்சி பலனளிக்காது அப்படின்னு சொன்னது யாருன்னா மெக்கி தான். முதிர்ச்சிக்கு பிறகு கற்றலை விரைவுபடுத்தும் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா கீசல் டாம்சன். அதுக்கப்புறமா மனித வளர்ச்சி நிலைகளை ஹெவி ஹார்ட் 5 நிலைகளாக பிரிச்சிருக்காங்க. அது என்னென்ன அப்படின்னா உடல் வளர்ச்சி, மன வளர்ச்சி, மன வெளிச்சி வளர்ச்சி, சமூக வளர்ச்சி, ஒழுக்க வளர்ச்சி. ஃபஸ்ட்டு உடல் வளர்ச்சியை பார்க்கலாம். இந்த உடல் வளர்ச்சி 2 கூறுகளாக பிரிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு உடற்கூறு வளர்ச்சி, உடலியல் வளர்ச்சி. இந்த உடற்கூறு வளர்ச்சி அப்படின்னா என்னென்னா உயரம் மற்றும் எடையில் ஏற்படுற மாற்றத்தை தான் உடற்கூறு வளர்ச்சின்னு சொல்கிறாங்க. உடலியல் வளர்ச்சினா சுவாச மண்டலம், நரம்பு மண்டலத்தில் ஏற்படும் மாற்றத்தை தான் உடலியல் வளர்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்க. உடல் இயக்கங்களின் வளர்ச்சி புவி ஈர்ப்புக்கு எதிரான போராட்டம். இதுக்கு அடிப்படையாக அமைவது எது அப்படின்னா கண் கை இணைந்து செயல்படுதல் தான் சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா மன வளர்ச்சி கற்பனை செய்தல், சிந்தித்தல், ஆராய்ந்தறிதல், புலன்காட்சி ஆகியவற்றில் ஏற்படும் மேம்பாடு. அதுக்கப்புறமா மன வெளிச்சி வளர்ச்சி பயம், கோபம், மகிழ்ச்சி, துக்கம், அன்பு, கருணை போன்ற மன வெளிச்சிகளை பெற்று சரியான நேரத்தில் பயன்படுத்துவது தான் இந்த மன வெளிச்சி வளர்ச்சி. சமூக வளர்ச்சி அப்படிங்கிறது என்னென்னா சமூக தொடர்புகளில் முதிர்ச்சி பெறுதல் அப்படின்னு யார் சொல்லியிருக்காங்கன்னா ஹெர்லாக் அப்படிங்கிறவங்க சொல்லியிருக்காங்க. குழந்தைகளின் சமூக இயல்பு வளர்ச்சியை ஏற்படுத்துவது எது அப்படின்னா சமூக நெறிப்படுத்தும் செயல்முறையை தான் சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா ஒழுக்க வளர்ச்சி சரி எது தவறு எது அப்படின்னு சொல்லிட்டு பிரித்தறியும் திறன் பெற்று ஒழுக்க கோட்பாட்டை அமைக்கிறது தான் இந்த ஒழுக்க வளர்ச்சி. ஒருவனுடைய வாழ்க்கையில் ஒரு குறிப்பிட்ட பருவத்தில் அல்லது வயதில் வளர்ச்சிசார் செயல்கள் ஏற்படுகின்றன. இச்செயல்கள் வெற்றி அடைந்தால் மகிழ்ச்சியும், தோல்வி அடைந்தால் மகிழ்ச்சியின்மையும் ஏற்படுகிறது அப்படிங்கிற கூற்று கூறுனது யார் அப்படின்னா ஆர்ஜே ஹெவிகஸ்ட். இதோட இந்த டாபிக் கம்ப்ளீட் ஆகுது. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. இனி நெக்ஸ்ட் டாப்பிக்கில் பார்க்கலாம்.